நம்ம கதையோட நாயகி பேரு ஷாலினி. ஷாலினி ரொம்பவே அழகு. அதுவும் தன்னை மேக்கப் பண்ணிக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஷாலினி, கிளம்பிட்டியா? இந்த லஞ்ச் பேக் இருக்கு, எடுத்துட்டு போ. அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு புளியோதரையும் அப்பளமும் வச்சிருக்கேன். என்னம்மா எப்ப பார்த்தாலும் புளியோதரை, லெமன் ரைஸ், தக்காளி சாதம், வெஜிடபிள், இது எப்ப பார்த்தாலும் இதேதான். சாப்பாடெல்லாம் கலர் கலரா இருக்கு. முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேனே, கேரட் ரைஸ். எங்க ஆபீஸ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஆபீஸ்ல கிண்டல் பண்றாங்களா? ஒரு நாள் வச்சதை மறுநாள் வைக்காம உனக்கு தினமும் வெரைட்டியா தான் பண்ணி கொடுக்குறேன். இருந்தாலும் ஏதாவது குறைபாடுற. உன்னை யாராவது உண்மையாவே கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாம் உலக நடப்பு தெரியாதவங்க, சரியான ஊதாரிங்க. அம்மா, உங்களுக்கு வேலை பார்க்க கஷ்டமா இருக்குன்னு இப்படி பேசாதீங்க. எல்லாரும் எப்படி எல்லாம் கொண்டு வராங்க தெரியுமா? ஏண்டி, இன்னைக்கு தேதி என்னாச்சு? தேதி தேதி 7ஆம் தேதி ஆகுது. உனக்கு சம்பளம் போட்டுட்டாங்களா இல்லையா? சம்பளம் கிடைச்சிடுச்சே. அப்ப ஏண்டி இன்னும் என் கையில தரல? அம்மா. என்னடி அம்மா, வாய்க்கு ருசியா அது வேணும் இது வேணும் கேட்க தெரியுது. சம்பளம் வந்தோடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு தெரியலையா? சரிம்மா, லஞ்ச் பேக் கொடு, நான் கிளம்புறேன். பணம் எங்கன்னு கேட்டேன். மா, எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பணத்தை பத்தி தான் பேசுறீங்க. இந்த உலகத்துல எல்லாமே பணம் தாண்டி. நீ சொல்றிய லஞ்ச் பேக், அதுல விதவிதமா கட்டுறதுக்கும் பணம் வேணும். நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கும் பணம் வேணும். வீட்டுக்கு இஎம்ஐ, காரோட இஎம்ஐன்னு உங்க அப்பா அவ்வளத்தையும் பாத்துக்கிறாரு. அட்லீஸ்ட் நீ வீட்டையாவது பாத்துக்கணும்ல. படிச்சு வேலைக்கு போய் பொறுப்பா ஆகிட்ட, இன்னும் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கலனா என்னடி அர்த்தம்? சரிம்மா, எப்ப பாரு பணம் பணம் பணம், எனக்கு எரிச்சலா வருது. என்னோட கபோர்ட்ல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. எவ்வளவு இருக்கு? அம்மா, 25,000 இருக்கு, நீ எடுத்துக்க. உனக்கு எடுத்தது போக மீதியை வச்சிரு. ஏண்டி, உனக்கு சம்பளம் 55,000, 25 இருக்குன்னா மீதி 30 எங்க? அம்மா, வயசு பொண்ணுக்கு 1000 செலவு இருக்கும். எல்லா பணத்தையும் கொண்டு வந்து அப்படியே உங்க கையில கொட்ட முடியுமா? எனக்குன்னு செலவு இருக்க கூடாதா? ஏண்டி, நீ திங்கிறது, குளிக்கிறது, மேல போடுற பெர்ஃபியூம், உன்னோட Dress எல்லாமே அப்பா வாங்கி கொடுத்துறாரு. அப்படி என்ன உனக்கு தனியா செலவு? எனக்கு புரியலையே. எனக்கு தெரியாத செலவு அப்படி என்ன செலவு பாக்குற? இதோ பாருமா, நான் ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன். எனக்கு 1000 செலவு இருக்குமா? அது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு அம்மா அதுக்கு கொடு இதுக்கு கொடுன்னு கேட்க முடியுமா? நான் சம்பாதிக்கிற பணத்துல நான் செலவு பண்ணக்கூடாதா? இதுக்கு உங்ககிட்ட வந்து நான் பெர்மிஷன் வாங்கணுமா? இதோ பாருடி ஷாலினி, நீ ஒன்னும் சாதாரணமா படிக்கல. உங்க அப்பாவும் நானும் கஷ்டப்பட்டு சாப்பிடாம குடிக்காம ஆசைப்பட்ட ட்ரெஸ் வாங்கி போடாம உன்னை பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல போய் படிக்க வச்சோம். ஒத்த பொண்ணு நாளைக்கு படிச்சு பெரிய வேலைக்கு போகணும், அவ குடும்ப நடத்துறப்ப மாசம் மாசம் கைய பிடிக்க கூடாதுன்னு யோசிச்சோம். ஆனா இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், அதுல செலவுக்கு வந்து கேக்குறீங்கன்னு கேக்குற. நீ இன்ஜினியரிங் படிக்கிறப்ப கடனுக்கு என்ன பண்றது, பேங்க்ல லோன் கொடுக்கலையேன்னு யோசிக்கிறப்ப அப்பா நீங்க இருக்கிற இடத்த வித்து படிக்க வைங்க, நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கான இஎம்ஐ, புதுசா உங்களுக்காக வீடு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். எனக்கு கூட